பிரைஸ் அ லார்ட். ஓசன்னா அப்படின்ற பெயருக்கான அர்த்தத்தை பற்றி உங்களுக்கு புரியுற மாதிரியே சிம்பிளாக சொல்கிறேன். ஓசன்னா அப்படின்னா தமிழ்லையும் ஓசன்னா, இங்கிலீஷ்லேயும் ஓசன்னா, கிரேக்க மொழியிலையும் ஓசன்னா. ஆனால் எப்ரேய மொழியில் மட்டும் ஓஷியானான்னு சொல்லுவாங்க. இதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா கர்த்தாவே எங்களை ரட்சியும்ட்டு. இது பழைய ஏற்பாட்டில் ஒரு ஜெப விண்ணப்பமா குறிப்பிடப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல வெற்றி பவனி வரும்போது ஜனங்க எல்லாரும் ஓசன்னா ஓசன்னான்னு பாடுறாங்க. ஏன் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் ரட்சிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு தெய்வம் வரப்போகுதுன்னு ஜெப விண்ணப்பமா குறிக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் தெய்வம் வந்துருச்சுன்னு சந்தோஷத்தோட ஆண்டவரை துதிக்கிறாங்க. ஓசன்னா அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் ஜெப விண்ணப்பமா குறிப்பிடப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரை துதிக்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஓசன்னான்ற இந்த வார்த்தையை நம்ம எப்போ தெரியுமா யூஸ் பண்ணுவோம்? குறித்தொலை நேரில் தாங்க யூஸ் பண்ணுவோம். அப்படி சர்ச்சில் எல்லாம் போய் பாட்டு பாடுறாங்கல்ல, ஓசன்னா ஓசன்னான்ட்டு, அவங்களுக்கே ஓசன்னான்ற இந்த பெயருக்கான அர்த்தம் தெரியாதுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நானும் பாட்டெல்லாம் பாடியிருக்கேன், எனக்கும் அந்த அர்த்தம் தெரியல, இப்பதான் தெரிஞ்சுது. அப்படி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.